ஏங்க எத்தனை தடவை பார்த்தானுங்க, நான் சொல்லிட்டேன். அவர் எத்தனை அது ஒருத்தரை போய் பார்க்கறது வைக்கிறது புதுசா பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, பேசுறாங்க. அது அவருடைய கொள்கை, அவருடைய அவரை அத நீங்க 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 எப்படி சொல்றீங்க? நீங்க எந்த அவர் சொல்ல அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எப்படிங்க மனநிலை மாறணும்? எங்க மனநிலைய சொல்லிட்டோம், எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம், எங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதிவு பண்ணோம். எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ, எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ, அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ, தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள், அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போற இடங்கள்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடிகிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது, மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்த, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்க மனநிலையில் மாற்றம் இருக்குது என்பதுதான் அர்த்தம். நீங்க அவங்க சந்திச்சாங்க, அவங்க 3 தடவை சந்திச்சாங்க, 4 தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. அது போறத பத்தி இல்ல. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? இருந்தாரு, நிலைமை சரி பண்ணி வச்சிருந்திருக்கோம். தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு, இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட, பொறுப்பான ஆள்கிட்ட கேட்கறீங்கன்னா பொறுப்பா கேளுங்க. யார பற்றி வார்த்தையை தான் நான் உச்சரிக்கிறேன் உங்கள்ட்ட. நீ அதை போய் நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாம் பொதுவா பேசுறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு, ஓபிஎஸும் வெளியில போறாரு, சேர்க்க முயற்சி வெளியில போறாரு. அந்த அடிப்படையில எல்லாரும் கேட்கறாங்க, அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேட்கறாங்க. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் இடைவெளி நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. இப்ப நான் இதை திறந்திருக்கேன். அடுத்த உங்களை சந்திக்கும் போது நான் பேசுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.